திருச்செந்தூர் தலத்திலே முருகப்பெருமான் ஞான நடனம் எல்லாம் ஆடி காண்பித்தார். நடனத்தை நாம் ஞானத்தின் வெளிப்பாடாக பார்க்கிறோம். ஞானத்தினாலே ஆனந்தம் வரும். எம்பெருமான் ஆடக்கூடிய அந்த தாண்டவத்தை கந்தக்கடவுளும் அருணகிரியாருக்கு ஆடி காண்பித்தார்னு இந்த தலத்திலே அந்த சிறப்பை பதிவு பண்றார் சுவாமிகள். அந்த விஸ்வரூப தன்மையை சண்முகராக இருந்து இன்னைக்கும் காட்டி கொடுக்கிறார். அதனால தான் அவர் அவ்வளவு சுலபமா நம்ம அசைக்க கூட முடியறது இல்லை. சலமூர்த்தியாகவே அவர் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு அச்சலமூர்த்தி போல அங்கேயே நிறுத்தி அவர் எழுந்தருளை பண்ணணும்னா உருகுச்சட்ட சேவையெல்லாம் செய்து அன்பினாலே வழிபட்டு அந்த அளவிலே இப்போ நம்ம ஏதோ பலத்தினால அந்த மூர்த்தத்தை தூக்கி ஒரு படிச்சட்டத்துல வச்சோம் கட்டினோம் பத்திரமா கட்டப்பட்டிருக்குங்கிற எண்ணம் எல்லாம் தாண்டி அந்த திருத்தலத்துக்கே உரிய சிறப்பாக ஆவணி மாசி திருவிழாவிலே ஒரு 2 நாட்கள் சண்முக பெருமான் திருவீதியிலே உலா கண்டறக்கூடிய அந்த ஒரு சிறப்பு. அதற்காக குறித்த அந்த நாளிலே விடியற் காலை வேளையிலே பிரம்ம முகூர்த்தத்திலேயே முகூர்த்தம் குறித்து அந்த எம்பெருமானை அங்கிருந்து எழுந்தருளை பண்ணுவாங்க. மனித பிரயத்தனத்துல அப்படி பலத்தோட எல்லாம் தூக்கி எடுத்து மாத்தி வச்சிட முடியாது. அவருக்குன்னு இந்த உருகு சட்டம்னு ஒரு படிச்சட்டம் மாதிரி இருக்கும். அது சாய்வாக இருக்கும். சுவாமி எழுந்தருள் இருக்கக்கூடிய ஆஸ்தானத்திலேருந்து அந்த படிச்சட்டத்தை பொருத்தி இருப்பார். அதுபடி சறுக்கு மரம் மாதிரி இருக்கும். அதிலே இவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த எம்பெருமான் அதிலிருந்து உருகி எழுந்தருள்வது போலே அடியார்கள் எல்லாம் சேர்ந்து அவரை வணங்கி துதிக்க அந்த திருசுதந்திரர்கள் எல்லோரும் சூழ நின்று அவர் உயிருக்கு மேல பாவிப்பாங்க. திருசுதந்திரர்களுக்கு அந்த சண்முக பெருமான் பேர்ல இருக்கக்கூடிய ஆசை வரலாற்று காலம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரும். அது படையெடுப்பு காலங்களே ஆகட்டும், போர்ச்சுகீசியர்கள் அங்கே நடத்தின நிறைய அட்டூழியங்கள் செய்த காலத்தில் ஆகட்டும், அங்கெல்லாம் உள்ளபடியே உயிரை கொடுத்தே காப்பாற்றி கொடுத்துருக்காங்க அந்த எம்பெருமானை. அதனால உயிராகவே பாவிக்கிற நிலையில அவர் உருகி வரக்கூடிய அந்த அழகு போல அவர் அங்கிருந்து இறங்கி வருவார். வந்து அவர் படிச்சட்டத்திலே எழுந்துருளை பண்ணி அதன் பிறகு அவரை வீதியில் எழுந்துருளை பண்ணணும். அதுக்கு சண்முக விலாசம்னு சொல்லக்கூடிய அந்த மண்டபத்துக்கு முதல்ல எழுந்துருவார். அபிஷேகம் எல்லாம் ஆகி அவருக்கு என்று மகாபிஷேகம் எல்லாம் நடராஜ பெருமான் செய்து போலே பிரம்மாண்டமான அபிஷேகம் எல்லாம் உயர்ந்த திரவியங்கள்லாம் கொண்டு அபிஷேகம் எல்லாம் செய்து புஷ்பவிருஷ்டி எல்லாம் பண்ணி கொண்டாடி 6 சண்முகார்ச்சனை எல்லாம் பண்ணி அவரை விசேஷமாக அங்கிருந்து